இது ஜாலிலோ ஜிம்கானா. இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து. சரி, இன்று நிகழ்ச்சிக்கு 2 பெண்கள் வந்திருக்காங்க. அழகு, அறிவாற்றல், அன்பு, இது எல்லாத்தையும் சோஷியல் மீடியால ரொம்ப தைரியமா அட்வொகேட் பண்ணுவாங்க. Queen of Culinary, Miss Vasantham Supreme, Rasathi, Devika. Welcome to the show. We have 2 beautiful ladies. 3 beautiful ladies. 3 beautiful, smart, எல்லாமே கலந்து. சரி, மிஸ் வசந்தம் சுப்ரீம், குவீன் ஆஃப் கல்னரி, ராஜா கைய வச்ச நிகழ்ச்சியில நீங்க 2 பேருமே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்க உங்க ஜேர்னியை பத்தி சொல்லுங்க. Of course, வசந்தத்துல வந்ததே மிஸ் வி சுப்ரீம் மூலியமா தான். I think I was 23 years old. 23 வயசு தான், ரொம்ப இளம் பொண்ணு. இப்போ இன்னும் இளமையா தான் இருக்கீங்க, அப்படியே சொல்லலாம். சோஷியல் மீடியா வந்து நான் advocacy பத்தி ஆரம்பிச்சேன். I was talking about social issues, mental health பத்தி எல்லாம் ரொம்ப ஆக்டிவா பேசிட்டு இருந்தேன். அந்த ஒரு கட்டத்துல தான் என்னோட ஃபாலோவர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் வசந்தம் சுப்ரீம் அந்த ஷோ பத்தி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோன்னே என்ன கமெண்ட் செக்ஷன்ல டேக் பண்ணாங்க. நிறைய பேர் டேக் பண்ணாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த ஷோவோட ஸ்லோகன் வேற எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ யூ வாண்ட் மீட் ஃபார் பால் கவுன்ஸ் அண்ட் பேட்டில் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த போட்டியில ஒரு வித்தியாசம், அதாவது ஒரு அழகான பெண்மணி மட்டும் நாங்க தேடல, அதுக்கு மீறி பல விஷயங்கள் வந்து நாங்க வந்து பார்க்க விரும்புறோம் அப்படின்னு தான் இந்த போட்டி. அதனால நீங்க வந்து இதுக்கு சூட்டபிள் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்களா? ஜெனுவினா அப்போ ஃபீல் பண்ணல, பட் என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீ வந்து சோஷியல் மீடியால இதை பத்தி எல்லாம் ரொம்ப அதிகமா பேசுறீங்க. ஆமா, அதிகமா பேசுறீங்க. நீ வசந்தத்துல ட்ரை பண்ண. பாலிடெக்னிக்ல நான் மீடியா ஸ்டடீஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட் வச்சு மீடியால வசந்தத்துல வந்து இந்த மாதிரி விஷயத்த பத்தி பேசுறது வந்து கனவுல கூட நான் நினைச்சு பார்த்ததில்ல. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம்னு வந்தேன். ஜெயிச்சிட்டோம். அவ்வளவு ஈஸி இல்ல, போட்டி ரொம்ப கடுமையா இருந்தது. கண்டிப்பா. நீங்க எப்படி சமாளிச்சீங்க? செகண்ட் எபிசோட்ல நான் ஹிடன் கேமரா கண்டுபிடிச்சிட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வீக் ஒரு இம்யூனிட்டி சேலஞ்ச் இருந்துச்சு. அதுல இம்யூனிட்டி கிடைச்சாச்சு எனக்கு. செகண்ட் எபிசோட்ல நான் வந்து அந்த போட்டியில I didn't have to do anything. நான் ஜஸ்ட் பேக்ரவுண்ட்ல உட்காந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா ஹெல்ப் பண்ணலாம், அந்த மாதிரி இருந்தேன். அந்த நேரத்துல தான் ரொம்ப வெட்டியா இருந்தேன்ல பேக் ஸ்டேஜ். அப்போ இந்த கேமராஸ் எல்லாம் பார்த்து இந்த ஒரு ரூம்ல கேமராவே தெரியலன்னு ஒரு தாட் இருந்துச்சு. அப்படியே நான் சரி, அதான் இந்த போட்டி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு போட்டி, ஒரு அழகராணி போட்டி மட்டும் கிடையாது, ஒரு ரியாலிட்டி எலிமெண்ட்டை வந்து புதுசா கொண்டு வந்தாங்க அந்த நேரத்துல. சோ அதை நீங்க எப்படி வந்து அவ்வளோ குயிக்கா அவ்வளோ ஸ்பாட் பண்ணீங்க? ஆடிஷன் அப்போ வந்து ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க எல்லாம் மேக்கப் போட்டிருந்தோம். சரி, ஸ்டேஜ்ல ஏறும்போது மேக்கப் இல்லாம போகணும். அதுக்கு நடுவுல ஒரு சின்ன ஒரு மிரர் முன்னாடி எங்க மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ண சொன்னாங்க. அப்ப நான் உங்களை ஆடிஷன்லயே ரிமூவ் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி வந்து திறமைசாலி, அறிவாளி எல்லாம் வந்து ஷோக்கு வரும்போது டக்கு டக்கு டக்குன்னு சில விஷயங்களை கண்டுபிடிக்கும் போது ப்ரொடக்ஷன் டீமே பதறம். ஐயோ, என்னடா இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களே, நாங்க எப்படி இப்போ மேனேஜ் பண்ண போறோம்? ஞாபகம் இருக்கு, கண்ணாடி இருந்தது, நான் இப்படி தொட்டு பார்த்தேன். அந்த எபிசோட நான் பார்த்தேன். ஐயோ, இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா. ஏன்னா நாங்க வந்து வீட்ல இந்த நிகழ்ச்சி பாக்குறோம்ல. சோ நீங்க இப்படி பண்ணதை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க எல்லாரும்? ஆக்சுவலி அந்த கண்டுபிடிப்பு வந்து மேபி புத்திசாலித்தனமா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த கண்டுபிடிப்பை பத்தி நான் மத்தவங்க கிட்ட அதே மிரர் முன்னாடி சொன்னேன். சரி, இங்கதான் ஹிடன் கேமரா இருக்கு, அந்த ஹிடன் கேமரா முன்னாடியே நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சோ சில விஷயத்துல நான் கொஞ்சம் புத்திசாலி, சில விஷயத்துல இல்ல, பட் அப்படிதான். பட் ஓவரால் அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு டெஃபினெட்லி லைஃப் சேஞ்சிங். வாழ்த்துக்கள் தேவிகா. தேங்க்யூ. ரைட், ராசாத்தி, குவீன் ஆஃப் கல்னரி. சரியா, எனக்கு தெரியும், அதாவது நான் உங்களை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றேன். நீங்க சொல்ற பல விஷயங்கள் வந்து நான் வந்து கேட்டு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்றாங்கன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க எந்த அளவுக்கு சமைப்பீங்க, ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்கு, நீங்க தெரியவே தெரியாது. எனக்கு தெரியலையே. அதாவது சமையல் போட்டிங்கிறது இன்னொரு விஷயம், ஆனா ஒரு ப்ரெஷர் குக்கர் சிச்சுவேஷன்ல வந்து ஒரு டிஷ்ஷை உருவாக்கணும். அந்த டிஷ் உருவாக்குறது மட்டும் கிடையாது, நல்லா டேஸ்ட் பண்ணணும், நீங்க வந்து ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் இவங்கெல்லாம் வந்து சாதா ஜட்ஜஸ் கிடையாது. அதை பத்தி சொல்லுங்க. ஆடிஷன் பண்ணும்போது சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, நீங்கள் வருவீங்களா, இந்த மாதிரி ஒரு போட்டி வருது, ஹோம் குக்ஸ்ன்னு வச்சு அம்மா மேரெல்லாம் வந்து ஏதாச்சும் சமைச்சு கொடுங்கன்னு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. இந்த போட்டியில் வரும்போது அந்த ஆடிஷனில் சமைச்சு கொடுக்கும்போது அந்த ஷெஃப் சொன்னாங்க, இது சரிப்பட்ட வராது, கொஞ்சம் பிளாண்டா இருக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கலாம். சரி, அந்த நிலைமையில தான் நான் யோசிச்ச ஆரம்பிச்சேன். எல்லாரும் ஒரே மாதிரி சமைக்கிறாங்க. சொன்னா நினைச்சேன்,
இப்படியும் கொண்டு வந்தா எனக்கு சான்ஸே இல்லை. there's no point. ஸோ வெளியூரில் வளர்ந்து வித்தியாசமா சாப்பாடுன்னு சாப்பிட்டு அந்த மாதிரி கொண்டு போவோமா அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்தேன். ஸோ சிம்பிளா வீட்டில் சமைக்கலாம் மாதிரி ஆன ரெஸ்டாரண்ட் குவாலிட்டி அந்த மூலியமா வந்துட்டேன். ஸோ டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த மாதிரி கிரியேட்டிவா திங்க் பண்ணி ஒவ்வொரு வாரமும் நீங்க வந்து அதை ரீக்ரியேட் பண்ணீங்க ஒரு டிஷ்ஷை. ஆமா, அதான் ரசாத்தி கையை வச்சா அப்படிதான் அப்படி எல்லாம் சொல்லலாம். ராசாத்தி கையை வச்சு அது ராங்கா போறது இல்ல. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது ராங்கா போவோம், ஆனா கரெக்ட் பண்ணலாம் கேமரா இல்லாம. ராஜா கையை வச்சாலே நீங்க மெயின் ஸ்ட்ரீம் போட்டிக்கு வந்தீங்க. மற்ற சேனல் போட்டியாளர்களோட போட்டியிட்டு நல்ல ஒரு ஸ்டாண்டிங்ல வந்தீங்க, 2வது பரிசுல. ஆமா, அதை பத்தி பேசுங்க. அப்ப சூழ்நிலை வந்து மாறிடுச்சு. ஏன்னா வந்து சக போட்டியாளர்கள் வந்து அவங்க போட்டியில இருந்து ஜெயிச்சுட்டு வந்தவங்க. அதுக்கப்புறம் நாங்க அந்த போட்டி இடும்போது ஷெஃபோட இல்ல, மற்ற போட்டியாளரோட. ஆமா, ஸோ அது வித்தியாசமா இருந்துச்சு. திருப்பி அதே ஸ்ட்ராட்டஜியோட போயிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டம் என்னன்னா the plating. எல்லாரும் ஒரு கப்ல வச்சு அப்படியே போடுவாங்க. ஆனா it's old, it's tried. So புதுசா என்ன பண்ணலாம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பரவாயில்ல, பண்ணிட்டேன். வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்க யோசிச்சு இந்த போட்டியை வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டிங்ல வந்து ஜெயிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. உங்ககிட்ட பேசும்போது உங்ககிட்ட ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். உங்களுடைய தமிழ் ஆமா, ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு கேட்கறதுக்கு. கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அதை பத்தி சொல்லுங்க, உங்க பூர்வீக அதை பத்தி சொல்லுங்க. உங்க தமிழ் வெளியூர்ல இருக்கும்போது பிரிஸ்பன் தமிழ் பாடசாலையம் அங்க தான் தமிழ் கத்துக்கிட்டேன். என்னடா அம்மாவும் ஒரு ஆசிரியரா இருந்தாங்க. ஸோ சிங்கப்பூர்ல இருக்கிற தமிழ் கேட்கும் போது எனக்கு புரியுது. ஆனா நான் கதைக்கும் போது மத்த ஆக்களுக்கு கேட்கறதுக்கு என்ன சொன்னாங்க. ஸோ நான் ஏதாச்சும் தப்பு சொன்னேன்னா, வித்தியாசமா ஒரு வார்த்தை பாவிக்கனா, அந்த விதத்துல எனக்கு கதைக்கும் போதுன்னு சொன்னீங்க. நாமெல்லாம் வந்து பேசும்போது சொல்ல, அதுல ஒரு தனிப்பட்ட ஒரு அழகு. அந்த வித்தியாசமான வார்த்தைகள் பாவிக்கிறதுக்கு ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க சொல்ல வந்து அது அவங்களுக்கு புரியாம போய் நீங்க அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. கான்வர்சேஷன் வேற எங்கேயோ போன சிச்சுவேஷன் பத்தி சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி கதைக்கிறது வெர்சஸ் பேசுறது, மற்றது கதிரை வெர்சஸ் நாக்காளி. உட்கார்றது கதிரை, நீங்க சொல்றது நாக்காளி. நீங்க எப்படி சொல்லுவீங்க? கதிரையில இருங்கோ. கதிரில. ஆமா, நான் கேள்விப்பட்டது இல்ல. பட் சோ யூனிக். நான் கதிரைன்னு சொன்னா குதிரைன்னு கேக்குறாங்க. சொன்னா இதுல இருக்கு, கதிரையில உட்காருனா குதிரையில உட்காரோம். ஆமா, சோ அத கேட்டு போட்டு லைக் ஏய் நீங்க என்ன சொன்னீங்க அப்போ? எங்க குதிரை இதுல இருக்கு அப்படின்னு. சரி தேவிகா, உங்க தமிழ் இப்பதான் வரும். அந்த மிஸ் வசந்த் சுப்ரீம்ல இருந்த தமிழும் இப்ப நீங்க பேசுற தமிழும் பயங்கர ஒரு ஜம்ப். ஆமா, கடைசியா காவல நாடகம் பார்த்தேன், பிச்சு உதறிட்டீங்க தமிழ். சோ நீங்க சொல்லுங்க, அப்ப இருந்த தமிழ் எப்படி நீங்க வந்து மேனேஜ் பண்ணீங்க? எதனால வந்து என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்ப வந்து ஆடிஷனுக்கு கூட ஒரு சென்டென்ஸ் கூட ஒரு ஆங்கிலம் இல்லாம சொன்னதில்லை. எல்லாத்துலயும் அவங்க சொன்ன மாதிரி திக்கி திணறிதான் தடுமாறி தான் பேசினேன். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நான் மிஸ் வி சுப்ரீம்ல வந்ததே எனக்கு வந்து இந்த சோஷியல் அட்வோகசி பத்தி ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல, அதுவும் நம்ம தமிழ் கம்யூனிட்டியில வந்து இதை பத்தி பேசணும்னு உள்ள ஒரு மோட்டிவேஷன் அதுதான் இருந்துச்சு. ஆனா தமிழ்ல இதெல்லாம் எப்படி சொல்றது, அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சா இருந்துச்சு. அதுவும் என் கூட ஹலிமா எல்லாம் போட்டிடுறாங்க. அவங்க தமிழ் அப்படி இப்படி நல்லா பாட்டு மாதிரி சொல்லுவாங்க தமிழ். அது கேட்கும் எனக்கு கொஞ்சம் அந்த ஏன் இந்த ஹலிமா மாதிரி என்னால பேச முடியாது அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனா அதுவும் ஒரு மோட்டிவேஷன். கொஞ்சம் பொறாமப்பட்டீங்க? கொஞ்சம் டெஃபினெட்லி. யாருதான் பொறாமப்படாம இருப்பாங்க? என் போட்டியாளர் கூட தமிழ்ல பேசுறதுலயே எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருச்சு. இதை பத்தி நான் நினைக்கிறேன், நான் ஒரு வீடியோ கூட பண்ணியிருந்தேன். லைக் அடுத்த ஜெனரேஷன் தமிழ்ல ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் தேவை, அவங்களுக்கு அந்த சப்போர்ட் தேவை. அவங்க வந்து ஏதாச்சும் தப்பு பண்றாங்கன்னா சப்போர்ட் தெம். கிரிட்டிசைஸ் பண்றதை விட அவங்கள வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா, சரி நீ இப்படி சொன்னது அது சரியில்லை, பட் நீ சொல்ல வந்தது இதுவா அப்படின்னு ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு என்வாயர்மெண்ட் இருந்தா ஆக்சுவலி தமிழ் மொழி இன்னும் ரொம்ப
ஃப்ளாரிஷ் பண்ணும். அழகா சொன்னீங்க. சரி, தேவிகா, ராசாத்தி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் சொல்ல போறாங்க. நீங்க ஒரு இடைவேளைக்கு போயிட்டு வந்துருங்க. இது ஜாலிலோ ஜிம்கான மனதை திறந்து. Jaalilo, Jaalilo, Jaalilo Gymkhaana. Jaalilo, Jaalilo, Jaalilo Gymkhaana. இது ஜாலிலோ ஜிம்கானா மனதை திறந்து. சரி லேடிஸ், இப்ப இன்னைக்கு நம்ம உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்களை பத்தி பேச போறோம். பிடிச்ச விஷயங்கள சோஷியல் மீடியால நீங்க செய்யற வேலை அட்வொகேட் பண்றது, அது உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறத அட்வொகேட் பண்றீங்க. செல்ஃப் கேர், பவுண்டரிஸை வந்து நீங்க தாண்டி வரணும் அப்படின்னு பல விஷயங்கள்ல வந்து முன் உதாரணமா இருக்கீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு. ஆனா அதுலயும் நீங்க வந்து பல சவால்களை பார்த்திருக்கீங்க. ஆமா. அதை பத்தி சொல்லுங்க. மிஸ் வி சுப்ரீம் ஆடிஷன் அப்பவே நான் வந்து ரொம்ப ஓப்பனா சொன்னேன். சிறு வயதுல வந்து எனக்கு செக்ஷுவல் அபியூஸ் நடந்துச்சு. அதனால தான் நான் வந்து நிறைய கஷ்டங்கள் என் வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன். கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படி இருக்கும்போது நாம அந்த சிச்சுவேஷன்ல, அந்த சஃபரிங்ல நம்ம ரொம்ப ஐசோலேட்டட் ஆயிடுவோம், தனிமையாயிடுவோம். அதுதான் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் பெர்பெட்ரேட்டர்ஸ். இந்த மாதிரி கிரைம் எல்லாம் பண்றவங்க அந்த இக்னரன்ஸ் தான் ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். இதை பத்தி நிறைய பேர் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கன்னு நான் ஒரு 16 வயசுல தான் எனக்கு தெரிய வந்தது. எனக்கு நடந்த சம்பவம் 7 வயசுல. 16 வயசுல நான் கொஞ்சம் ஓப்பனா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது தான் அவங்களுக்கும் இதெல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு உணர்வு வந்துடுச்சு எனக்கு. அப்ப ஏன் இதை பத்தி யாரும் பேசுறது இல்லை? மூடி மறைச்சதுனால சின்ன வயசுல எனக்கு இது தெரியாம போனுச்சு. மற்றவங்க ஓப்பனா பேசியிருந்தா அந்த வயசுல எனக்கு முதல் தடவை நடந்த போதே இது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே என் அப்பா அம்மா கிட்ட போய் பேசியிருப்பேன் இதை பத்தி. அந்த ஒரு அவேர்னஸ் எனக்கு இல்லை அப்போ. ஸோ அந்த லேக் ஆஃப் அவேர்னஸ் தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் இன் சொசைட்டின்னு எனக்கு அந்த வயசுலேயே 16 வயசுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து அந்த ஒரு கரேஜ் கிடைக்கல இதை பற்றி ஓப்பனாக பேசுறதுக்கு. இன்னும் நிறைய கன்ஃபியூஷன் எனக்கு உள்ளே இருந்துச்சு. போக போக தான் வளர எனக்கு இதை பற்றி இன்னும் நான் ஓப்பனா பேசி இந்த ஓப்பனா பேசும்போது என்ன மாதிரி சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சது? மற்றவங்க சோஷியல் மீடியால இன்னும் வரல. சோஷியல் மீடியால வந்து நான் ஒரு 21 இயர்ஸ் ஓல்ட்ல தான் நான் இதை பத்தி ஓப்பனா பேசினேன். ஏன்னா அப்பதான் நான் வந்து என்னோட காலேஜ் அப்ளிகேஷன் ஒரு ஸ்பான்சர்ஷிப் ப்ரோக்ராம்க்காக நான் ஒரு 3 பீஸ் ஃபோட்டோ ஜேர்னலிசம் சப்மிட் பண்ணியிருந்தேன். ஒரு 3 பிக்சர்ஸ் தான். ஒன்று வந்து நான் என் வீட்டில் முதல் தடவை என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேர்கேஸில் அவங்க என்னை அப்யூஸ் பண்ண அந்த இடத்துல போய் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அந்த இடத்துக்கு இனிமே என் மேலே அந்த ஒரு டைப் சிக்னிஃபிகன்ஸ் இல்லை அதுக்கு. செகண்ட் பிக்சர் வந்து நான் வந்து ஒரு நடனம் ஆடுறது. என் ப்ரைமரி ஸ்கூல் டான்ஸ் ஸ்டுடியோவில் நான் போய் ஒரு ஹாஃப் பரதநாட்டியம் காஸ்டியூம் போட்டு நான் நடனம் ஆடுந்து அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. தேர்ட் பிக்சர் வந்து நான் க்ரச்சஸோட என் காலில் ஒரு பேண்டேஜ் போட்டு அப்படி 3 பிக்சர்ஸ். இதோட ஸ்டோரி என்னன்னா, நான் வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன் என் வாழ்க்கையில் நடந்ததுனால அதை பற்றி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண எனக்கு வேற அவென்யூ கிடைக்கல. அதனால நான் டான்ஸில் ரொம்ப அப்சசிவாகி வாழ்க்கை முழுசாக நான் டான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அது இட் பிகேம் அன் அப்சஷன். பிகாஸ் அங்கே தான் எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சது. அங்கே தான் என்னோட பாடியோட எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அக்செப்டன்ஸ் கிடைச்சது. பிஃபோர் தட் ஐ குடன்ட் அக்செப்ட் மை பாடி. ஏன்னா இன்னொரு ஆள் இப்படி பண்ணியிருக்காங்க, இட்ஸ் நாட் மை பாடி. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாம் இருந்துச்சு சின்ன வயசுலயே. அதுவும் ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இட் கேம் டு அ பாயிண்ட் ஆஃப் இன்ஜுரி. எனக்கு வந்து டான்ஸ் பண்ணி என்னோட நீ வந்து இட் காட் இன்ஜர்ட். தென் ஐ ஹேவ் டு கன்ஃபரண்ட் மை செல்ஃப், ரைட்? ஸோ இதை பற்றி நான் ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிசம் மாதிரி பண்ணியிருந்தேன். மற்றவங்களுக்கும் அது ஒரு உதவியாக இருக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினச்சி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். 21 இயர்ஸில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்பா அம்மா வந்து நீ பண்ணுறது சரியா மொழே, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் பயமாக இருக்குது. உனக்கு வந்து இது மற்றவங்களுக்கு புரியலைன்னா அவங்க உன்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா. ஸோ அந்த ஒரு கன்சர்ன் இருந்துச்சு, அப்பா பயம் இருந்துச்சு. பட் மச் டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் அது வந்து ரொம்ப பாசிட்டிவான ரிமார்க்ஸும் கமெண்ட்ஸும் நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. அங்கே தான் என்னோட அந்த கன்விக்ஷனே எனக்கு வந்துருச்சு அது. ஸோ ஐ வாஸ் லைக் இதை பற்றி பேசணும். சின்னதாக அங்கே இங்கே ஷேர் பண்ணி இந்த போஸ்ட் வந்து அவேர் சிங்கப்பூர் அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அவங்க ரீச் அவுட் பண்ணி நான் அவங்க கூட கொலாபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களுடைய எய்ம் ஃபார் ஜீரோன்னு சொல்லி ஒரு செக்ஷுவல் வயலன்ஸ் கேம்பெயினில் நான் வாலண்டியர் ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இதை பற்றி அட்வொகேட் பண்ணிட்டு இருந்தேன். என் சின்ன வயசில் நடந்த விஷயத்தை பற்றி பேசும்போது மக்கள் எல்லாம் கொஞ்சம் கம்பேஷனட்டாக இருக்காங்க. யாரும் என்கிட்ட வந்து ஓ நீ இப்படி பண்ணனால தான் இப்படிலாம் நடந்திருக்கா அப்படியெல்லாம் சொல்லலை. ஆனால் மிஸ் வி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எனக்கு ட்ரெயினில் ஒரு ஆள் வந்து என்னை பிடிச்சாங்க, என் காலை பக்கத்துலேயே உட்காந்து இப்படி காலில் எப்படி க்ரோப் பண்ணிட்டு எழுந்துச்சு போயிட்டாங்க. இதை பற்றி நான் அட்வொகேட் பண்ணால் கூட அந்த நிலமையில
என்னால என்ன பண்றதுன்னே தெரியல. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எவ்வளோ இதை பத்தி பேசினாலும், எவ்வளோ சரி இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்விக்ஷன் இருந்தாலும், அந்த நிலைமையில யூ ஃபீல் லைக் யோர் சேஃப்டி இஸ் காம்ப்ரமைஸ்ட். அப்போ என்னதான் பண்றது? இதை பத்தி ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக நான் பப்ளிக்காக பேசினேன் இதை பத்தி. இந்த தடவை நீ ஏன் கத்துல, நீ ஏன் இதை பத்தி நீ என்னதான் போட்டிருந்த, நீ ஏன் என்ன அதாவது உங்க உடைகளை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க மத்தவங்க இருந்தாங்க தானே, நீ ஏன் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கல, நீ ஏன் அடுத்த ஸ்டாப்ல இறங்கல, நீ ஏன் போலீஸ் கூப்பிடல. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ நான் வளர்ந்த ஒரு மெச்சுவரான ஒரு பொண்ணா இருக்கும்போது எனக்கு இப்படி நடக்கும்போது அந்த சேம் கம்பேஷன் அவங்க என்கிட்ட காட்டல. என் சைல்ட்ஹுட்ல நடந்த விஷயத்த பத்தி ரொம்ப கம்பேஷனட்டா இருக்கிற அவங்களே இப்போ நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்படி சின்னதாக ஒரு சம்பவம் நடந்த உடனே மாறிட்டாங்க 180. அப்படி இதுல இருந்து என்ன தெரியுது? பொதுமக்களுக்கு இன்னும் இந்த விஷயத்தை பத்தி, இதோட டைனாமிக்ஸ், இதோட ஃபுல் ஸ்பெக்ட்ரம், இந்த இஷ்யூவே அவங்களுக்கு இன்னும் முழுசா அவங்களுக்கு அது புரியல. அது புரிய வைக்கிறது என் கடமை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு சவால் எடுத்துக்கிட்டீங்க. ஆமா. அண்ட் சவால்ல இருந்து நான் கீழே இறங்க மாட்டேன். மற்றவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்க வந்து இந்த வீடியோஸ்லாம் கிரியேட் பண்றீங்க. ஆமா. ஆனா இந்த வீடியோஸ்ல கிரியேட் பண்ண பிறகும் உங்களுக்கு வந்து சம்பவங்கள் நடந்தது. ஆமா. அதை பத்தி சொல்லுங்க. என் கூடவே இருந்து என் பார்ட்னரா இருந்து நிறைய பேர் என்னை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக யாரையும் சொல்ல போறதில்ல. பட் ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து நான் அட்வொகேட் பண்ணிட்டு இருக்கிற அதே டியூரேஷனில் தான் நானே ஒரு அப்யூசிவ் சுச்சுவேஷனில் இருந்தது என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஐ வாசன்ட் அவேர். சில பேரோட நீங்கள் மேபி ஈவன் ஒரு ஃபியூச்சர் பில்ட் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம ஹோப்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் இவங்க மேலே வச்சு அவங்க ஏதாச்சும் தப்பு செய்யும்போது நம்மளால அது தப்புன்னு பார்க்க முடியாது. we come up with reasons for it. அது எனக்கும் நடந்துருச்சு. இவங்க வந்து என்னை இப்படி பண்ணாங்க, இவங்க என்கிட்ட இப்படி பேசினாங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் கூப்பிட்டாங்க, என்னை புஷ் பண்ணாங்க, என்னை ஸ்க்ராட்ச் பண்ணாங்க. நடுவில் உங்களுக்கே தெரியாம நாமளே திருப்பி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவோம் ஒரு ரியாக்டிவ் ஸ்டேஜ்ல. அப்படியும் நடந்து. அதே நேரத்துல நீங்க வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தீங்கன்னா நீங்க இப்படி பண்ணணும், நீங்க வந்து வெளியாகணும், நீங்க வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்களே வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, இப்படி நடக்குது, இதுதான் நடக்குது, எனக்கும் இதுதான் நடக்குதுன்னு. உங்களுக்கு தான் இது நடக்குதுன்னு உங்களுக்கே புரியல. ஏன்னா இது வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி 100% கெட்டதா இருக்கிறது இல்ல. மேபி ஒரு 40% அவங்க ரொம்ப பாசமா தான் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து அட்லீஸ்ட் என் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா சில சிமிலாரிட்டிஸ் இருந்திருக்கு. ஐ எம் நாட் ப்ரவுட் டு சே தட் ஐ ஹவ் பீன் இன் மோர் தென் ஒன் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். சம்டைம்ஸ் இஸ் பியாண்ட் யுவர் கண்ட்ரோல். அதனாலேயே நான் தெரப்பிக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்டா நான் மறுபடியும் இதே மாதிரி சைக்கிள்ல போயிட்டு இருக்கேன்? ஏன் லைக் ஆளு வித்தியாசமா இருந்தாலும் ஏன் என் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே இருக்கு? அப்படியெல்லாம் தோணிருக்கு. கடைசி கட்டத்துல பிசிக்கல் அபியூஸ்ல வரும் போய் எண்ட் அப் ஆயிருக்கு. தேவிகா, நீங்க வந்து சொன்ன பல விஷயங்கள்ல வந்து எங்க தப்பு இருக்குன்னு கரெக்டா ஐடென்டிஃபை பண்றீங்க. அதை எல்லாருனாலே பண்ண முடியாது. ரொம்ப அழகா பல விஷயங்கள் நீங்க வந்து அப்படியே பிரிச்சு எங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு. தேங்க்யூ. நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்றேன் தேவிகா. இதனால எத்தனை பேர் வந்து நீங்க சொல்ற விஷயங்களை பத்தி ஒரு ரிஃப்ளெக்ஷன் மோட்ல போய் வந்து அதை வந்து திங்க் த்ரூ பண்ணி சரி சரியான முடிவு எடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். ஐ ஹோப் சோ டு. நானும் நம்புறேன். அதுல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ஐ எம் டெஃபினெட்லி கிரேட்ஃபுல். தேங்க்யூ. ரசதி, நீங்க எப்படி உங்க மனநிலை எப்படி இருக்கு? அவங்க கேட்டுட்டு அவங்க வந்து முகம்லாம் அப்படியே வாடி போய் உங்களுக்கும் பல விஷயங்கள் ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன் ரசாதி. செக்ஷுவல் அபியூஸ் தாண்டி வந்துட்டேன், ஃபிசிக்கல் அபியூஸ் தாண்டி வந்துட்டேன். ஆனால் எமோஷனல் அபியூஸ் பற்றி பேச போகிறேன் இன்றைக்கு. எல்லாருக்கும் தெரியும் நான் சிங்கப்பூரில் பிறந்த நான், வெளியூரில் வளர்ந்து ஏன் திருப்பி வந்தேன்னுட்டு அது ஒரு கேள்வி வரும். அதில் ஒரு கதை. யூஎஸ்ல இருந்து ஒரு 20 வருஷமா இருந்தேன். அங்கே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணி முயற்சி பண்ணேன். எனக்கு பிடிச்ச அளவுக்கு அமையல. கல்யாணம் பண்ணும்போது எனக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்தில் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜோடி பொறுப்பு, லவ் மேரேஜ். ஸோ அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஓ, ஸோ அவர் ஏற்கனவே திருமணமானவர். அந்த கல்யாணத்துல அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கு முன்னாடி. ஆமாம், நாங்கள் ஒரு ஜஸ்டிஸ் பீஸுக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நாங்கள் ஒரு ஜாஃப்னா தமிழ் கல்யாணம் பண்ணிட்டோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் வீடு மாறி அன்பேக்கிங் த பாக்ஸஸ்.
அதில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு ஒரு பத்திரிக்கை பார்த்தேன், ஒரு கல்யாண பத்திரிக்கை. ஸோ ஏற்கனவே ஒரு கல்யாணம் இருந்திருக்கு என்று சொன்னவர். ஆனால் ஒரு வாரத்துக்கு முந்தி, எங்களோட கல்யாணத்துக்கு முந்தி எனக்கு தெரிஞ்சு உங்க கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆமாம் எனக்கு தெரிய வந்தது இன்னொரு கல்யாணம் இருந்திருக்கேன். பத்திரிகையை பார்த்து பொழுது அந்த அந்த பேரை படிச்ச பிறகு இது யாரு, தெரிஞ்ச பேர் இல்லையே, இது யாரு, என்ன இது, ஏன் கேட்குறீங்க, இதுக்கு என்ன சம்மதம், லைக் எனக்கு தெரிஞ்சுக்கலாமன்னு. ஸோ 2வது கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆகிருக்கு. ஆனால் அது முழுசா அந்த ரிலேஷன்ஷிப் முழுசா எதையும் சொல்லலை. இப்போ வர லைக் லீகலாக கல்யாணம் பண்ணியாருக்கு. தாலி ஏறத்துக்கு முன்னாடி திருப்பி லைக் செய்வோமா பிரிப்போமா, இல்லை ஏற்கனவே 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஸோ கஷ்டப்பட்டேன். எப்படி அதுக்கு முன்னாடியே several red flags அப்படியே லைக் ignored it. அதுக்கு பிறகு several red flags ignore பண்ணி தாங்கிறதுக்கு மேலே ஒரு ஒரு அளவுக்கு வந்திருக்கு. then I need to change it. எதையாச்சும் மாறணும்னு. ஸோ இந்த கல்யாணத்துக்கு முந்தைய I was in a relationship. கர்வமாயிட்டேன், கலைக்க சொன்னாங்க, கஷ்டப்பட்டு செஞ்சேன். அது இன்னும் பாதிக்குது. என் புருஷனுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கதையை, இப்படி செஞ்சுருக்காங்க எனக்கு it's heavy on my heart. அப்படியே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு பின்னால. ஸோ இப்படி செஞ்சுட்டேன்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு சின்ன கேட்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க, படித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, அம்மா ஆகிறதுக்கு. ஸோ ஏற்கனவே ஒரு பிள்ளைய கழிச்சிட்டேன், அது இருக்கு, அவருக்கு தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே திருப்பி கர்ப்பமாயிட்டேன். அவரே சொன்னாங்க கழிச்சிடு, எனக்கு வேணாம்ட்டு. பட் அவர் சொல்கிற விதமெல்லாம் ஒரு வெரி கண்ட்ரோலிங். நான் கெஞ்சி கேட்டேன், அழுது கேட்டேன், இல்லை வேணாம். அவர் சொன்னார், இதை நீ பண்ணலையண்டா விட்டு வெளியே போயிடு, I don't want you. ஆனால் ஏற்கனவே அந்த 2 பிள்ளையர் இருக்காங்க. முந்தைய போல் ஒரு பிள்ளை போயிட்டது, ஆனால் 2 பிள்ளையர் வந்திருக்காங்க. அந்த ஒரு மிருக்கல்ல நான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன். I have found a family. அந்த மாதிரி இருந்துச்சு. And then இப்போ திருப்பி சொல்கிறாங்க get rid of this. அது ஒரே ஆசை, அம்மா ஆகிறதுக்கு. he's telling me again திருப்பி கழிச்சிடு. என்ன பண்ண தெரியாமல் அம்மா கூப்பிட முடியாது, அம்மா வெளியூரில் இருந்தாங்க, பெரியம்மா கூப்பிட முடியாது, யாருமே கூப்பிட முடியாது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, அவர் மட்டும்தான். எல்லாரையும் விட்டு ஐசோலேட் பண்ணி அவர் தான் எனக்கு இந்த உலகத்தை நடுவில் இருக்கிறவன், அவர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவரை விட்டு நான் எப்படி போவேன், எங்கே போவேன், என்ன பண்ணுவேன். I built my life around him. அவரும் அவனோட 2 பிள்ளையும். என் ஸ்டெப் டாட்டருக்கு தெரிய வந்துடுச்சு. அவருக்கு அந்த நியூஸ் வரும்போது அப்பாவுக்கு சொல்லிட்டா, இது 2 தடவை I've gotten pregnant by him. சொல்கிறா, பா guess what, எனக்கு தங்கச்சி வர போகிறா, தம்பி வர போகிறாங்கன்னு அவருக்கு தெரிய வந்திருக்க வாய்ப்பு கிடைச்ச பிறகு அவருக்கு கலக்க சொல்ல முடியாது, ஏன்னா பிள்ளைகள் தெரியும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு அப்படியே வச்சுட்டான். பட் த வே ஹி ட்ரீட்டட் மீ, எப்போ பார்த்தாலும் அந்த கண்ணுக்குள்ளே அந்த ஆத்திரம் இருக்குது. நீ ஏன் இப்படி பண்ண, நீ ட்ராப் பண்ணிட்டீங்க, நீ இப்படி வேணுமென்னு செஞ்சீங்க. அவருக்கு தெரிய வர அந்த யூ டோல்ட் ஆன் பர்பஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஒன்றும் சொல்லலை, நான் ஐ டென்ட் ஃபைண்ட் ஃபால்ட், கத்தலை, ஒன்றும் சொல்லலை. ஆனால் உள்ளுக்கு ஐம் ஃபாலோயிங் அப்பார்ட். நீங்கள் ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எலும்பு மட்டும். I had lost so much weight. I felt like I was dying inside. Luckily, I had a very easy pregnancy. ஆனால் வீட்டில் அந்த இருக்கிற டென்ஷனுக்கு ஐயோ டெவலப் ஆகி ஒரு it was very difficult. பிள்ளைகளுக்கு அதெல்லாம் they're not stupid. பார்க்குறதுக்கு என்ன இருக்குன்னு ஒழுங்காக சொல்ல தெரியல, ஆனால் இருக்குது அந்த டென்ஷன், அந்த ஆத்திரம். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, ஏன் இப்படியெல்லாம் கத்துறாங்க, why is he so mean, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் யோசிச்சு பார்த்தேன், இருக்கலாமா, எப்படியாவது பிரிஞ்சு போயிடலாமா. ஆனால் பிள்ளையம் இருக்காங்க, எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் அப்பா இருக்கணுமென்ற அந்த 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 தேவை இருந்துச்சு. ஏன்டா நான் வளரும்போது அப்பா வெளியூரில் இருந்தால் அம்மா என் மை தம்பிஸ், தட்ஸ் இட். நாங்கள் 4 பேர் மட்டும்தான். ஸோ
இது வரைக்கும் ரெண்டு பிள்ளைகளை கழிச்சு ஒரு பிள்ளை இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் 2 வந்திருக்கு. ஓ ஸோ ஒரு வருஷத்துல 2013 2 தடவை கர்ப்பமாய் 2 தடவை திருப்பி he was saying no. இல்லாட்டி வீட்டை விட்டு போயிட்டு நான் பிள்ளை எடுக்கிறேன். அது நடக்காம இருக்கிறதுக்கு நான் அவர் என்ன சொன்னாலும் பண்ணேன், அப்படியே பண்ணேன். ஸோ இந்த 1 year 2 தடவை 2 abortions. She was still breastfeeding. அவருக்கு ஒரு 1 வயசு இருக்கு. ஒரு நாள் இவர் கத்துறார். மற்ற 2 பிள்ளைகள் அவங்க ரூமுக்குள்ள போயிட்டாங்க. தேவனை கேட்கறதுக்கு ஒரு மாதிரியாக்கு போயிட்டாங்க. ஆனால் சின்னவர் இருக்காங்க. நடுவில் நின்று, பா ஏன்பா கத்துறீங்க, அம்மா விடுங்க. For her to stand up for me, அது எப்படி இருக்கும்? அந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு வயசு பிள்ளைக்கு எது தப்பு எது நல்லதா லைக் அப்படியே இது பண்ணாதீங்க அவ சொன்ன பிறகு எனக்கு ஓ மை காஷ் நான் what am I teaching them? என்ன பார்த்து என்ன பாக்குறாங்க? அதாவது பிள்ளைங்க ஒரு குடும்பத்துல ஒரு அபியூஸ் நடக்கும்போது பிள்ளைங்க தான் அதிகமா பாக்குறாங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அமையல. சொல்லி பார்த்துருக்கேன், கெஞ்சி பார்த்துருக்கேன், ஒன்றும் அமையல. If it's not working, you are allowed to leave. நடந்து போகலாம். அந்த ஒரே காரணத்துக்காக நான் திருப்பி சிங்கப்பூருக்கு வந்தேன். ஸோ இடுப்புல பிள்ளை வச்சு என்ன வயசு அவருக்கு சொன்னேன். அவருக்கா உங்க பிள்ளைக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 2 வயசு இருக்கும். அந்த நேரத்துல இருந்து ஐ தாட் ஓகே நான் போனா இந்த 2 பிள்ளையும் ஐ கான்ட் டேக் தம், தேர் நாட் மைன். அங்கேயே விட்டு போட்டு ஸோ மெல்லமா ஐ டோல்ட் தம் நான் போறேன், கோபமா இருக்காதீங்க. நீங்க பார்க்குறதெல்லாம் உங்களுக்கே கஷ்டமா இருக்கும். ஒரு நாள் நீங்க கல்யாணமாகி ஏதாச்சும் நடந்தா ஐ வாண்ட் டு நோ. அட் தட் மோமெண்ட் லைக் ஒரு 8 வருஷமா இருந்திருப்பேன் அவரோட பிள்ளைகளோட, வளர்ந்துருக்காங்க, என் பிள்ளையும் இருக்காங்க. ஸோ டு லீவ் த சில்ட்ரன் வாஸ் த ஹார்டஸ்ட் பார்ட். ரசத்தி என்ன ஒரு ஒரு விஷயம் நான் நீங்க சொன்ன கதையை வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அதாவது பார்க்குறவங்க கூட நினைப்பாங்க ஏன் ராசாத்தி முன்னாடியே கிளம்பி போகல. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. 8 வருஷம் அவங்க இதுல இருந்திருக்காங்க, ஏன் முன்னாடியே கிளம்பி போகல. பல பேர் இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னு உங்க மனநிலைமைன்னு உங்களுக்கு ஒண்டி தான் தெரியும். இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. எஸ் ராசாத்தி, எஸ் தேவிகா, 2 பேருமே பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இது மக்களுக்கு நிச்சயம் போய் சேர்ந்துருக்கும். அவங்களும் ஒரு நேரத்துல அவங்க எடுக்கிற முடிவுகள்லாம் சரியா தப்பான்னு அவங்க பல சிந்தனைகள்ல இருப்பாங்க. சரி, நம்ம கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள் பேசிட்டோம். அடுத்த செக்மெண்ட் கொஞ்சம் ஃபன்னா இருக்க போது நம்ம ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துருவோம். இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து. இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து. ஓகே லேடிஸ், அங்க பாருங்க அந்த கனெக்ஷன். பிரிச்சுட்டோமா உங்க 2 பேரையும்? சரி, சின்ன ஒரு போட்டி ஃபன்னா இருக்க போது. நீங்க தேவிகாவுக்கு தெரிஞ்சவங்களை டிஸ்கிரைப் பண்ணணும். படம் ஸ்க்ரீன்ல வரும், சரியா? அதை நீங்க அழகா டிஸ்கிரைப் பண்ண அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க போறாங்க. நீங்களும் டக்கு டக்குன்னு சொல்லிடணும். ஓகே, ஸ்க்ரீனை பார்க்க கூடாது. குட் கேர்லா? குட் கேர்ள். முதலில் ஒரு ஆக்ட்ரஸ் நிறைய படத்துல வந்திருக்காங்க. ஒரு படத்துல கேப் டிரைவர் இருந்து ஜெயிலுக்கு போய் திரும்பி அந்த ரோலுக்கு அவங்களுக்கு விருது கிடைச்சிருந்தது. மிஸ் வி சுப்ரீம்ல இவங்க ஜட்ஜா இருந்தாங்க. ஓ, எனக்கு தெரியலையே. அதுக்கு தான். ஓகே, ஒரு ஜட்ஜ் இருந்தாங்க 3. அதுல 3ல சொல்லுங்கம்மா. இந்திரா 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 பாருங்க. இந்திரா என்ன ஃபியர்ஸ் ஜட்ஜா? ஃபியர்ஸ் ஜட்ஜா தான் இருந்தாங்க. ஆக்சுவலி நான் மிஸ் வி கட்டத்துல அவங்கள தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் அவங்களுக்கு அந்த ஒரு பிரசன்ஸ் இருக்கு. டெஃபினெட்லி நிறைய பேர் நினைப்பாங்க இவங்க ரொம்ப இன்டிமிடேட்டிங்கா இருப்பாங்க. பட் ஆக்சுவலி அதுக்கெல்லாம் பின்னாடி அவங்களுக்கு ரொம்ப விஸ்டம் இருக்கு. டெஃபினெட்லி a very wise woman. அதை நான் மிஸ் வீக் அப்புறம் தான் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. சரி, அடுத்த படம்
ஓகே, முன்னாடியே அவங்க பேரை சொல்லியிருக்கீங்க. மிஸ் வீல இன்னொரு போட்டியாளர் ஹலிமா. ஹலிமா பேபி. நீங்க வந்து அவங்க சொன்ன விஷயங்களை வந்து டக டக டகன்னு பாயிண்ட் ஃபார்ம்ல சொல்லிட்டீங்க ராசாத்தி. சரி, ஹலிமா பத்தி சொல்லுங்க. டெஃபினெட்லி என்னுடைய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க மிஸ் வி அந்த டைம்ல. என் தமிழை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு காரணமே ஹலிமா தான். ஹலிமா தான் என் ஸ்டாண்டர்ட். ஹலிமா ஒரு பெஞ்ச் மார்க் உங்களுக்கு. கண்டிப்பா. சோ ஹலிமாவோட அந்த ஒரு growth மிஸ் வில இருந்து ஒளியில அவங்க வந்து தலை கட்டுறாங்க. ஆமா, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய இந்த பிரதான விழா அவார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சிங்கப்பெண்ணே சீரிஸ்க்கு அவங்க ஓன் விதத்துல அவர் வந்து டெஃபினெட்லி ஒரு இம்பாக்ட் கொடுக்கறாங்க. ஒரு இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஐ ஆல்வேஸ் ரூட் ஃபார் ஹர். எனக்கு எப்போதுமே ஐ அம் ஜஸ்ட் சோ ப்ரவுட் ஆஃப் ஹர். ஓகே, சரி, அடுத்த படம். எப்ப பார்த்தாலும் மாடலிங் ஷூஸ்ல இருப்பாங்க. உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு. எஸ், மற்றது உங்க இந்த ஹென நைட்டுக்கு வந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு பாருங்க. ஷரணா. கடைசி என்ன க்ளூ கொடுத்தீங்க? கல்யாணத்துக்கு வரல. அதுதான்ப்பா ஹைலைட் இன்னைக்கு. ஷரண், உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிடாததுக்கு சாரி. நீங்க கூப்பிடலையா? நான் என்ன ஏன்னா என் அப்பா அம்மா வந்து நிறைய பேர் இன்வைட் பண்ணாங்க. அப்படி என் ஃப்ரெண்டுக்கு இவ்வளவுதான், ஒரு ஃப்ரெண்ட், ஒரு டேபிள் மட்டும் தான் என் ஃப்ரெண்ட்ஸ். சரி 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 ஓகே. ஷாரன் பத்தி சொல்லுங்க. நிறைய பேருக்கு இது தெரியாது. ஷாரன் என் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நான் ப்ராப்ளமேட்டிக், ரொம்ப லோக்கி. மீட் பண்ணும்போது அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. செகண்டரி ஸ்கூல்ல ஷேரனோட ஃப்ரெண்ட் என்னோட ஃப்ரெண்டா இருந்தாங்க. அந்த வழியா நாங்க மீட் பண்ணி இப்ப அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் ஷேரன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். அதான் முக்கியம். அன்எக்ஸ்பெக்டட் டைம்ஸ் இன் மை லைஃப் ஷேரன் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க. டெஃபினெட்லி. ஸோ ஐ ஹோப் ஐ ஆல்சோ பீன் த சேம் ஃபார் யூ ஷேரன். இப்ப வந்து ராசாத்தியோட டர்ன். ஸ்கிரீனை பார்க்க கூடாது ராசாத்தி. ஓகே ஓகே. குட் கேர்ளா இருக்கணும். இப்ப ராசாத்தியோட முதல் படம். டோன்ட் லுக். பார்க்கல. இவர் உங்க புருஷனா நடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். அந்த கார்த்திகா. வேற யாரும் இருக்காங்க? ஆமா படத்தை பாருங்க. கார்த்திக் ஒரு சிறந்த நடிகர். ஆமா. கார்த்திகேயன் சோமாவோட நடிக்கும் போது பயமா இருந்துச்சா? ஏன்னா சிறந்த நடிகர், அவார்ட் வின்னிங் ஆக்டர். ஆனா எனக்கு தெரியல. So that was my நல்ல விஷயம் தான் தெரியாம இருக்கு. சும்மா லைக் இல்லாட்டி நான் உதவிக்கு கேட்டிருக்க மாட்டேன். And then when சொதப்பும் போது அவருக்கு அந்த ஆறுதலா சொல்லி கொடுத்து அவருக்கு அந்த பேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அவரால் I was able to manage. நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகா நடிச்சிருந்தீங்க. Thank you. ராசாத்தி. ஓகே, அடுத்த படம். உங்களை வந்து பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ற ஆள் இவர். வெரி ஹேண்ட்ஸம். நிறைய ட்ராமால டாக்டர் நடிச்சிருக்காங்க. நிறையனா? எனக்கு அந்த லாஸ்ட் தாங்கல. டாக்டர் தான். பட் சோ ப்ரிசைஸ். சரி, பரவாயில்ல. நீங்க நரேன் பத்தி சொல்லுங்க. அவரால தான் வசந்தம் மூலமா வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமத்துல படமெல்லாம் பண்ணிருக்கேன். லைக் வீடியோஸ் எல்லாம் நல்லா காத்திருக்கேன். அதை பார்த்த பிறகு அவர் சொன்னவர், நீங்க ஆக்டிங் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அது எந்த வாய்ப்புல, லைக் ஹவ் வில் ஐ எவர். ஸோ ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்புறம் தமிழ்ல இங்கிலீஷ்லயும் நீங்க ரெண்டும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா பண்ணுவீங்களேன்னு அந்த நம்பிக்கையில தான் இங்க தான் வந்து நிற்கிறேன். சரி, வெரி ஹாப்பி. அடுத்த படம். நான் இவங்களோட ரொம்ப பெரிய ஃபேன். அழகா இருப்பாங்க, கியூட்டா இருப்பாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஆங்கிலத்திலயும் தமிழ்லயும் நல்லா ஹோஸ்ட் பண்ணுவாங்க. உதய சௌந்தர்யா. எனக்கு அப்படியே oh my gosh, such a lovely எனக்கு photo. ஒரு ரொம்ப பிடிச்ச மெமரி என்னன்னா, ராஜா கை வச்சால வசந்தத்துல she was our host. எப்ப பார்த்தாலும் நான் சமைக்கும் போது லைக் டேஸ்ட் பண்ணி பாருங்க சொல்லுவேன். ஆனா அதுக்கப்புறம் my favorite part of the entire production, எல்லாருக்கும் அந்த சமைச்ச சாப்பாடெல்லாம் எல்லாருக்கும் கொடுப்பேன். ஆனா அவங்களுக்கு செப்பரேட்டா வச்சு கொடுப்பேன். She was so happy to like அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. So I love
I owe you dinner, but yes, I'm not feeling. சரி, ரொம்ப அருமையான விஷயங்களை பத்தி பேசணும். அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க நம்ம எப்படி அவங்களோட பழகிருக்கோம், அந்த மாதிரி நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்க சொன்னீங்க. அடுத்து நம்ம ஒரு பர்சனலான செக்மெண்ட்டுக்கு போக போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை. இது ஜாலிலோ ஜிம்கானா மனதை திறந்து. Jaalilo, Jaalilo, Jaalilo Gymkhaana. Jaalilo, Jaalilo, Jaalilo Gymkhaana. இது ஜாலிலோ ஜிம்கானா மனதை திறந்து. சரி, நான் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து பர்சனலாக சில விஷயங்கள் பேச போறோம்னு. நம்ம வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து சில வருத்தங்கள் இருக்கும், பயம் இருக்கும், சந்தோஷங்கள் நிறைய இருக்கும். ஸோ வருத்தம்னு சொன்னா தேவிகா நீங்க சொல்லுங்க. இன்னும் என் டிகிரி பண்ணல ஆக்சுவலி. அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசையா இருந்துச்சு. அதை என்னால பண்ண முடியல ஃபேமிலி சர்க்கம்ஸ்டான்சஸ்னால. அது இன்னும் ஒரு வருத்தம் தான். பட் ஹோப்ஃபுல்லா இருக்கேன். யூனோ இப்படியாவது நீங்க செஞ்சிருவீங்க கண்டிப்பா. அது இப்ப செய்யணும்னு அவசியம் இல்லை. இன்னும் படிப்புல வந்து ஒரு எக்ஸ்பிரேஷன் டேட் கிடையாது இல்ல. நிச்சயமா வாழ்க்கையே ஒரு பாடம் தான். ராசாத்தி நீங்க சொல்லுங்க. சங்கீதம், பரதநாட்டியம் ரெண்டும் படித்தேன். பரதநாட்டியம் அரங்கேற்றத்துக்கு முடிச்சாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சில விஷயங்களால விட்டுட்டேன். அதில் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. திருப்பி வந்து ஆடலாமான்னு அந்த அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. பாப்பா நடனம் ஆட நீங்க ரொம்ப ஆவலா இருக்கீங்க. நீங்க ஆடுறத பாக்குறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல. ஓகே ஓகே செஞ்சிடலாம். தேவிகா, பயம்னா என்ன சொல்லுவீங்க? இந்த ஒரு லாஸ்ட் 1.5 year நான் என் அப்பா அம்மா கூட இன்னும் க்ளோஸா இருக்கேன் ஆக்சுவலி. எங்க உறவு வந்து இன்னும் யூனோ ஜஸ்ட் க்ளோஸா. அதனாலயா இல்லையான்னு தெரியல. அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு ஒரு பயம். நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான், சில விஷயங்கள் நம்ம கையில இல்லை. ஆனா வந்து இருக்கிற காலம் வச்சு நம்ம எவ்வளவு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதை வந்து செய்யறது வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அது ஒரு நல்ல விஷயம். தேங்க்ஃபுல்லி நெருக்கமா ஆயிட்டீங்க ரெண்டு பேருமே. ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ கண்டினியூ. தேங்க்யூ. சரி ராசாத்தி நீங்க சொல்லுங்க. நானும் பிள்ளைய மட்டும் தான் இருக்காங்க சிங்கப்பூர்ல. எல்லாரும் வெளியூர்ல இருக்காங்க. ஸோ ஒரு பயம் என்னென்னா, எனக்கு ஏதாச்சும் ஆயிடுந்தா அவங்களுக்கு என்ன ஆயிடும், லைக் எங்க போவாங்க, எப்படி இருப்பாங்க, என்ன மிஸ் பண்ணுவாங்களா. அதனால அந்த பயத்தை வச்சு I started a podcast ஒரு 8 வருஷத்துக்கு முந்தி. கதையை சொல்றது, லெசன்ஸ் கொடுக்கறது, இந்த இன்ஸ்டாகிராம் ப்ரெசன்ஸ், அந்த பயத்துல தான் நான் தொடங்கினேன். ஸோ ஏதாச்சும் நடந்தா இவங்க வெளியே போயிட்டு நான் ராசாத்தியோட பிள்ளை, ஓ ராசாத்தி எனக்கு தெரியுமே, நான் அவங்களோட கலந்துருக்கேன், பேசியிருக்கேன், அவங்க ஒரு நல்ல அம்மாவாக இருந்திருக்காங்க, எனக்கு அந்த ஞாபகம் இருக்கு. ஸோ அவங்க தனியாக இருக்காம இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்றேன். நான் கிரியேட் பண்ற கூட்டம் இவங்களும் இருக்காங்க. அதுல அவங்க தனியா இருக்க வேணாம்னு அந்த 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 பயம். ஐ வாண்ட் டு லீவ் அ பீஸ் ஆஃப் மீ எவ்ரிவே அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். உங்க மகளுக்காக அதுவும். ஓகே, சந்தோஷமான விஷயங்களை பேசுவோமே. ஓகே, சந்தோஷமான விஷயம்னா தேவிகா உங்க வாழ்க்கையில என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு கல்யாணம் ஆச்சு. So cute. So beautiful. என் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஒரு பெரிய ரிலீஃப் இது. என்னமோ கடவுளோட பிளெஸிங்ஸ் என் வாழ்க்கையில நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒரு நல்ல ஒரு கணவர் நல்ல ஒரு ஆள் வந்திருந்தாங்க. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம கூட ஒரு பொருத்தம் இருந்துச்சு. பேர் தெரிஞ்சுக்கலாமா? கிளென். சரி, நைஸ் நைஸ் நைஸ். ராசாத்தி நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில பெரிய சந்தோஷம்னா என்ன? என் தன்னம்பிக்கை திரும்பி வந்துருச்சு. அதுல சந்தோஷமா இருக்கு. வாவ். இப்போதைக்கு எது நடந்தாலும் தாங்கிக்குவேன். பிகாஸ் என் மேல் அந்த நம்பிக்கை இருக்கு. பழைய ராசாத்தி திரும்பி வந்து, பழைய ராசாத்தி பழையனா அதாவது புதுசா அம்மா 2.0. ஆமா, ரீவர்ஷன் அப்படி நியூ வெர்ஷன் அப்டேட் பண்ணி வந்திருக்கு. சரி, ஹோப் அதாவது எதிர்பார்ப்பு. நீங்க என்ன ஹோப் பண்றீங்க? லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு பாடமா வச்சு, அதுல இருக்கிற நல்லதை எடுத்துட்டு கெட்டதை ஒரு பாடமா வச்சு மற்றதெல்லாம் செக் பண்ணிட்டு மெயின்டைன் மை பீஸ். அவ்வளோதான், அதுதான் என்னோட ஹோப். நல்ல ஹோப் அது. ராசாத்தி நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் வெளியே சொல்லி எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஹோப். என்னடா முந்தைய சொல்லிட்டேன், அந்த ஒரே ஒரு ஆசை அம்மாவா ஆகிறதுக்கு. இப்போ ஒரு அம்மாவா ஆகி நெய்பர்ஹுட் அக்கா மாதிரி இருக்கிறேன். ஸோ அந்த மேடையில் எனக்கு தெரிஞ்ச
லெசன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து வேறு ஆட்களுக்கு ஏதாச்சும் ஒரு மனநிலை பாதிப்பு ஏதாச்சும் நடந்தால் என்ன செய்கிறது, எப்படி அதை தாண்டி வர்றதுக்கு சொல்லி கொடுக்குற அந்த எதிர்பார்ப்பு. ஸோ நான் ஏன் வேலையை பார்க்குறேன், உலக பார்த்தா இப்படி தான் இருக்குமென்று அந்த எதிர்பார்ப்பு. நீங்க சொன்ன விஷயங்களும் வந்து மக்களை போய் நிச்சயமா போய் சேர்ந்திருக்கும். அவங்களும் வந்து என்ன மாதிரி உட்காந்து பல விஷயங்களை வந்து நிச்சயமா திங்க் பண்ணுவாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து ஒரு அழகான நேரம், அதாவது நன்றி சொல்ற நேரம். நம்ம வந்து சில நேரங்கள் இதை மறந்துடுறோம். ஸோ மனசுல வந்து ஒரு ஆளை திங்க் பண்ணுங்க. எப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அழகான ஜாலிலோ ஜிம்கானா திங்ஸ்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். வெரி நைஸ் ஃப்ளாஸ்க், அழகான பேட்ச் ஹோல்டர்ஸ். இது வந்து யாருக்கு நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்களோ அவங்களுக்கு இந்த பாக்ஸை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போ நன்றி சொல்லணும்னா தேவிகா, நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக என் அம்மாவுக்கு தான். இன்ஃபேக்ட் நான் அவருக்கு ஐ டோன்ட் திங்க் ஐ தேங்க்ட் ஹர் இனஃப். இந்த மன்னிப்பு நம்மளை மட்டும் பற்றி யோசிக்காம எல்லாரையும் பற்றி யோசிக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஹோல் வேல்யூவை என் அம்மா தான் எனக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என் சக்ஸஸ், என்னோட லெகசி எல்லாமே என் அம்மானால தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் கொடுக்கணும். அழகா சொன்னீங்க. அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இதை பார்த்து அழ போறாங்க. சரி சரி, ராசாத்தி நீங்க சொல்லுங்க, யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? என் பிள்ளைக்கு. உண்மையில் அவங்கனால எனக்கு புதுசாக ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நான் தான் அந்த சாய்ஸ் எடுத்திருக்கேன். பட் அவங்கனால லைக் ஜஸ்ட் பாயிண்டிங் அவுட், இது பண்ணாதீங்க. அவங்கனால திருப்பிய உலகத்தை வித்தியாசமாக பார்க்குறேன். விழுந்தாலும் திருப்பி நின்று போட்டி போடுறதுக்கு அவங்க தான் காரணம். ஏனெண்டா நான் போனதுக்கு அப்புறம் இந்த உலகம் அப்படி இருக்கும். நான் இருக்கிற நேரத்துக்குள்ள ஏதாச்சும் லைக் ஒரு டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணி அவங்களுக்காக மாறினா தான் அவங்களுக்கும் ஐ கேன் கிவ் தேங்க்ஸ் பேக், திருப்பி கொடுக்கலாம்னு இருக்கேன். வாவ், சரி, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க 2 பேரும் அந்த தேங்க்யூ நோட்டை எழுத ஆரம்பிக்கலாம். சரி, இன்ற நிகழ்ச்சியில் வந்து நம்ம பல விஷயங்களை பார்த்தோம், கேட்டோம். இமோஷனல், பர்சனல், வலி, அம்மா, நன்றி, என் பொண்ணு அப்படின்னு. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நான் வந்து பல விஷயங்களை வீட்டில் போய் யோசிப்பேன். நீங்களும் நிச்சயமாக யோசிப்பீங்க. அடுத்த வர நிகழ்ச்சியிலையும் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் கேட்டு உங்கள் மத்தியில் கதைக்க போகிறீங்க. இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து.